வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் திரு குமாரதேவன் அவர்களும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு ராமசுப்பிரமணியன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். பண மதிப்பு நீக்க நடவடிக்கையை பதுக்கல்காரர்கள் தான் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பிரதமர் மோடி பேசியிருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தின நிகழ்ச்சியில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள் அதை வெள்ளையாக மாற்றிக்கொள்வதற்கு போதிய அவகாசம் தரப்படாததே என் மீதான விமர்சனம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது சாமானிய மக்கள்கிட்ட இருந்து வரல, பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலிருந்து வரல, பதுக்கல்காரர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒரு சர்வே அகில இந்திய அளவில் நடத்தப்பட்ட பல சர்வே, அது பிஜேபி சார்பாக நடத்தப்பட்டதுன்னு பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் பல சர்வேல நடத்தினதில் பெரும்பாலான மக்கள் இதை வரவேற்கின்றார்கள். பொதுமக்கள் மிக சாதாரண நிலைமையில் இருக்கிறவங்க, நடுத்தர மக்கள், இவர்களெல்லாம் இந்த நாட்டில் கருப்பு பணம் என்பது ஒழிய வேண்டும், இந்த நாட்டில் ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும், இது திரு மோடி அவர்கள் எடுத்த இந்த முடிவானது மிக மிக சரியானது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் இந்த எதிர்க்கட்சிகள் எல்லாரும் ஒரே கூச்சல் போட்டு குழப்பம் விளைவித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவங்க சொல்றது இது சரியா தவறான ஒரு தர்க்க ரீதியாக பேசுவது என்பது ரைட்டு, ஆனால் டைம் கொடுக்கணும், இதை திடீர்னு இவங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இது இட் இஸ் அ சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் எகென்ஸ்ட் பிளாக் மணி, அதனால அது அப்படி தான் செய்ய முடியும். அதுக்கு இப்போ ஒரே கூச்சல் குழப்பம் போடுகின்றார்கள். அதுக்காக திரு மோடி அவர்கள் சொன்னது என்பது தவறு என்றே நான் கருதவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களும் 74 கோயிலில் வச்சு கும்பிட்டுருப்பாங்க, ஒரு 3 நாள் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா இவரை போல ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இருக்கவே முடியாதுன்னு வானலாவை புகழ்ந்திருக்கின்றார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் யதார்த்தமான பேச்சு, அது உண்மை, அதில் ஒரு சந்தேகமும் கிடையாது என்னுடைய கருத்து. மோடி அவர்கள் இப்பொழுது பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு, யார் பதுக்கல்காரர்கள், இன்றைக்கு நாம் ஒரு சில நிதர்சனமான உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இன்றைக்கி பேங்க் வாசலில் கால் கெடுக்க நின்று கடைசி நேரம் போன உடனே அந்த அவங்களுடைய முறை வரும்போது பணம் இல்லை பேங்க்கில், வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் வெளியிலேருந்து அழறவங்களோ அல்லது 2000 கூட எடுப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கின்றேன், மருந்து வாங்க கூட எனக்கு பணம் இல்லாமல் இருக்கிறது, என்னால் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லதும், சில்லறை வியாபாரிகள் இன்றைக்கு சென்னையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலை ஓர உணவகங்கள் என்று பல இருந்தது, இப்போது அதெல்லாம் காணவில்லை. சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி விற்பனையாளர்களெல்லாம் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. அந்த அளவிற்கு அவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கால் இவர்களெல்லாம் பதுக்கல்காரர்கள் தான், இவங்கெல்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுனால பதுக்கல்காரர்கள் நினைக்கிறாங்க. இந்த சர்வே அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள், இதை விட ஒரு ஹம்பக்கான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. யார் சர்வேல கலந்துக்கிறாங்க? நீங்கள் சர்வேன்னா க்யூவில் நிற்கிற மக்கள்கிட்ட கேளுங்க. இந்த நீண்ட வரிசையில் கால் கெடுக்க காத்துக்கிட்டு இருந்து மனவேதனையோட அடுத்த வேலை உணவு கூட வழி இல்லாமல் இருக்கவங்களை நீங்கள் கேளுங்க. அவங்க சொன்னாங்கன்னா இதனால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லு. பதுக்கல்காரர்கள்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி யாரை சொல்கிறார்? எந்த பதுக்கல்காரர்கள் அது எதிர்க்காங்க? இவருக்கு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கு எதிர்கருத்து யார் சொன்னாலும் உடனே அவர்கள் பதுக்கல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், கருப்பு பணத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா கருப்பு பணத்துக்கு ஒரு புது வியாக்கியானம் தமிழ்நாட்டில் ஒரு அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடுகு டப்பாயில் நீங்கள் வைத்திருந்தால் கூட அது கருப்பு பணமாகத்தான் கருத வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடுகு டப்பாயில் வைத்திருக்கிறதோ அல்லது மற்ற டப்பாக்களில் வைத்திருக்கிற பணமோ அத்தியாவசிய செலவுகளுக்காக ரோட்டில் சாலையில் தள்ளுவண்டியில் இருக்கக்கூடிய அந்த காய்கறி வாங்குவதற்காக பெண்கள் வைத்திருக்கக்கூடியது. இவர்கள் நியாயமாக சர்வே எடுக்கணும்னு சொன்னால் எங்கே நீண்ட க்யூவில் கால் கெடுக்க நிற்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் சர்வே எடுக்கணும். சர்வே வேலையே இல்லாமல் இந்த பக்கத்தில் எந்த இடத்துலையும் க்யூவில் நிற்காமல் ரொம்ப சுகமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கிட்ட கம்ப்யூட்டரில் உட்காந்துக்கிட்டு இது சம்மந்தமாக கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கவங்கிட்ட ஒரு சர்வே ஒன்று எடுத்துகிட்டு அந்த சர்வேன் மூலமாக ஆஹா எல்லாரும் வரவேற்கிறாங்கன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல. இதுக்கு மோடி எப்பயுமே அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்க பதில். அவங்க மேலே குற்றச்சாட்டு இவங்க மேலே குற்றச்சாட்டுன்னு சொல்லி ஒரு சாக்குப்போக்கு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் அதை நான் பார்க்க முடியும். எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு பின்னாடி அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இல்லை நீங்கள் பதுக்கல்காரர்களுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுறீங்களா அப்படிலாம் நீங்கள் கேட்குறது எந்த அளவுக்கு சரியான அணுகுமுறையாக இருக்கும்? எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நாடாளுமன்றத்தில் பதில் சொல்கிறதோ இல்லை நாடாளுமன்றத்திற்கு வெளியேயோ பதில் சொல்கிறதானே சரியாக இருக்க முடியும். மீறி அவங்க கேள்வி கேட்கிற போது நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்களான்னு அவங்கள நோக்கியே
திருப்புறது அப்படி எப்படி சரியா இருக்கும்? அதாவது ஒரு அடிப்படையான பொருளாதாரம் தெரிந்தவர்கள், இதுக்காக நான் ஒன்றும் பிரமாதமாக படித்தவங்கன்னு நான் சொல்லவே இல்லை. அவங்கள்ட்ட இந்த நாட்டில் என்ன பிரச்சனை, பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னால் அவங்க ரொம்ப தெளிவாக சொன்ன கருப்பு பணம் என்பது மிகப்பெரிய அளவில் இந்த நாட்டில் உலவிக் கொண்டிருக்கின்றது, அது நம்முடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்றது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுகின்றார்கள். ஆக இந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுனா என்னென்ன செய்ய முடியும்? ஒன்று, இந்திய பொருளாதாரத்தில் 25% ஜிடிபி அது வந்து பேரல் எக்கானமி என்ற வகையிலே கருப்பு பணம். பிறகு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கள்ளப்பணம், அதெல்லாம் எடுத்துப்போம். மூன்றாவதாக ஊழல் இருக்கின்றது. இதெல்லாம் ஊழலாம் செய்கிற யார்? மிகப்பெரிய கட்சிகள் தான் இந்த ஊழலில் ஈடுபடுகிறார்கள், மிகப்பெரிய அதிகாரிகள் ஈடுபடுகின்றார்கள். ஆகவே இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும், களைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு இந்தியாவாக இருக்கணும்னு அவர் வந்து இன்னொன்று முக்கியமான சொல்கிறார். இன்றைக்கி டிரான்ஸ்பரன்சி அவங்களுடைய இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 85வது நிலைமையில் இந்தியாவில் இருக்குது. அது இந்த கரப்ஷனை பற்றி பர்செப்ஷன் இண்டெக்ஸ்னு உலக அளவில் எடுத்துட்டா திரு மோடி அதெல்லாம் எடுத்து சொன்னார். அரசு தரப்புல 76வது இடத்துல அரசு தரப்புல இதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது, இது மாதிரியான சிரமங்கள் இருக்கும், இதெல்லாம் பிரச்சனைன்னு அரசு தரப்புல விளக்கம் கொடுக்குது. ஆமா, எதிர்க்கட்சிகள் தரப்புல இல்ல பாதிப்பு ஏற்படும், பொதுமக்கள் தரப்புல இவ்வளவு பாதிப்பு இருக்கு, நீண்ட கால பலன்லாம் இதுல இருக்காது, இந்த நடவடிக்கையை நீங்க எடுத்தீங்கன்னு அவங்க தரப்புல கேள்விகள் கேட்கிறாங்க. அப்ப அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கா இல்லையா? நீங்க சொல்றது ரொம்ப 100க்கு 100 உண்மை. இது யாரும் பதில் சொல்ல மாட்டேன்னே சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் திரு வெங்கையா நாயுடுவோ அல்லது ஜெட்லியோ நீங்கள் தயவு செய்து வாருங்கள், அதே மாதிரி பார்லிமெண்ட்டில் நீங்கள் வாருங்க, என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, பேசுறதுக்கு ரெடியாக இருக்கணும். கூச்சல் குழப்பம் அவர் வந்து திரு மோடி வந்து தான் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கேட்கணும்னு அவரும் டாக்டர் மன்மோகன் சிங் பேசும்பொழுது இவரும் உட்காந்து தான் கேட்டுட்டு இருந்தார். ஆகவே நாம் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம். இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் அ டிஸ்கஷன், எஸ் வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட்னா இதை வந்து சீர்குலைக்கணும், இந்த பாராளுமன்றத்தை முடக்கணும் அப்படிங்கிற முறையில் இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் சொன்னது போல சாதாரண மக்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இத்தகைய இடர்பாடுகள் இருக்கும்னு 8ஆம் தேதி ராத்திரி அவர் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே சொல்லியிருக்கார். தயவுசெய்து நம்முடைய நாட்டினுடைய நீண்டகால நலனை கருதி தயவுசெய்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமை காருங்கள், இந்த நிச்சயமாக சில பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் இந்த இன்கன்வீனியன்ஸ்லாம் பொறுத்து கொள்ளுங்கள்னு தான் அவர் சொன்னார். ஒன்றுமே கம்ப்ளீட்டாக எல்லாரும் சுகமாக இருப்பார்கள் அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துன்னு தான் இருக்கணும். 76 மணி நேரத்திற்கு முன்னாடி சொல்லியிருந்தா இவங்க எல்லாரும் என்ன புகழ்ந்திருப்பாங்க அப்படின்னு மோடி சொல்றாரு. நகராட்சி தொடர்பாக அந்த வரி வருவாய் கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லும்போது 8ஆம் தேதிக்கு முன்னாடி 3000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நகராட்சிகளில் வரி வசூல். இந்த அறிவிப்புக்கு பிறகு 13000 கோடி ரூபாய் வசூலாகி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இது வந்து மக்களுடைய நலன் சார்ந்த அடிப்படை திட்டங்களுக்காக இந்த தொகை செலவிடப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த திட்டத்தை நிறைய எதிர்க்கட்சிகள் மற்றவர்கள்லாம் ஆரம்பத்தில் வரவேற்றார்கள். அது வந்து இல்லைன்னு சொல்ல, கருப்பு பணத்துக்கு எதிராக போரிட வேண்டும் என்பது அதில் வந்து 2 கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் அதை நீங்கள் எப்படி எடுத்து செல்கிறீர்கள் என்பது தான். கிட்டத்தட்ட 86% இருக்கக்கூடிய 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் ஒரே நாளில் முடக்கி விடுகிறீர்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள். கிட்டத்தட்ட 100 ரூபாய் 50 ரூபாய் 20 ரூபாய் 10 ரூபாய் இருப்பது ஒரு 14% அளவுக்குத்தான் இருக்கின்றது. குறைந்த அளவிற்காவது இப்போது மத்திய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் சொல்லுகின்றார் 300 கோடி ரூபாய் தான் அடிக்க முடியும் என்று சொல்லுகின்றார். 500 ரூபாய் உடனே வந்து விடுகிறது என்று சொல்லுகின்றார்கள். சென்னைக்கு வந்துவிட்டது, இறங்கிவிட்டது என்று சொன்னார்கள். கோவையிலே நாங்கள் வாங்கியிருக்கிறோம் பாருங்கள் என்று சொல்லுகின்றார்கள். 2000 ரூபாய் வந்து விட்டது, வாங்க 2000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைச்சிது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் கிடைச்சிது. இந்த 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு அவங்க நேராக வந்து சில்லறை வியாபாரிகிட்ட போகிறாங்க. அவங்ககிட்ட சில்லறை இருக்கணும் இல்லை, அவங்ககிட்ட சில்லறை இல்லை. ஆக இந்த நடைமுறை சிக்கல்களை இவர் வந்து எளிதில் வந்து புரிந்து கொள்வதில்லை. நான் என்ன வேணாலும் நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் அந்தபடி இருக்குது. ஒரு பக்கத்தில் வந்து இவர் வந்து இன்னொரு அறிவிப்பை சொல்கிறார். நீங்கள் சொன்னது போல் அந்த வரிகள்லாம் அதிகமாக வந்தது, எனக்கு வந்து பணம் அதிகமாக வந்து நகராட்சிகளுக்கு வந்ததுன்னு. நகராட்சிகளுக்கு பணம் வந்திருக்கின்றது என்ற ஒரு காரணத்திற்காகவே பொதுமக்கள் படக்கூடிய இன்னல்களை சர்வசாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. 500 ரூபாய் நோட்டுகளை நீங்கள் ஒழித்தீர்கள்,
1000 ரூபாய் நோட்டுகள் ஒழித்தீர்கள். புதிய 500 ரூபாய் நோட்டு வந்தது என்று சொல்லி இன்று வரைக்கும் வரவில்லை. அந்த 1000 ரூபாய் நோட்டு நடுவிலே ரிசர்வ் பேங்க் சொன்னது இன்னொரு 1000 ரூபாய் நோட்டு நாங்கள் அச்சிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த இல்லை, அப்படியெல்லாம் இல்லை என்று சொன்னார்கள். ஆக ரிசர்வ் பேங்க் வந்து மாற்றி 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 மக்களை குழப்பக்கூடிய இந்த வேலைகளை தான் வந்து இருக்காங்களே. ஆனால் மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் அவர்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய குழப்ப நிலை உருவாகி இருக்கு. இந்த குழப்ப நிலை உருவாவதற்கு இப்படியெல்லாம் இருக்கிறது என்று நியாயமாக எதிர்க்கட்சிகள் எடுத்து சொன்னால், இல்லை தனிப்பட்ட முறையில் பிரதமரை நாங்கள் சந்தித்து இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது என்று நாங்கள் விவாதிப்பதற்காக எங்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னால், இல்லை அதெல்லாம் நாங்கள் வந்து நேரடியாக கொடுக்க மாட்டோம், அங்கே வந்து பேசுங்கன்னு சொன்னாலும், அங்கே பேசினாலும் அதற்கான சரியான விளக்கமும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொன்னால் வேறு வழி இல்லை. தங்களுடைய கோபத்தை, மக்கள் தங்கள் மேல் காட்டக்கூடிய கோபத்தை எதிர்க்கட்சியில் வந்து அங்கே உள்ளே போய் காட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. எல்லா மக்களையும் நீங்க மின்னணு சார்ந்த பண பரிமாற்றங்களுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்றதும், இது வந்து நாடு வந்து ஊழலுக்கு எதிராக மிகப்பெரிய போரில் ஈடுபட்டு இருக்கிறது, இந்த போரில் சாமானிய மக்கள் தான் படை வீரர்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே ராணுவத்தோட சேர்ந்து சொல்றது, எல்லாத்தையுமே தேசபக்தியோட சேர்ந்து சொல்றது, நாட்டுக்காக எல்லோருமே வந்து சிரமங்கள் அனுபவிக்கணும்னு சொல்கிற போது சிறு வணிகர்கள் சாமானிய மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தரப்புல வைக்கக்கூடிய என்ன பதில்? யாருமே வந்து பாதிக்கப்படவே இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை. ஆரம்பத்தில் நாம் முதல்ல சொன்னது போல் 8ஆம் தேதி அன்னைக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது நிறைய கொஞ்சம் இன்கன்வீனியன்ஸ் இருக்கத்தான் செய்யும், பொறுத்து கொள்ளுங்கள், இதனால் வரக்கூடிய லாங் டேர்ம் பெனிஃபிட், நெடுங்கால பலன் என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கப் போகின்றது என்ற வகையிலே தான் திரு மோடி அவர்கள் அன்றைக்கே சொன்னார். இந்த சிரமங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை, அதை முதல்லையே சொல்லியாச்சு. இரண்டாவதாக நண்பர் சொல்கிறார், அந்த யாரும் பேசுறது தயாரில்லைன்னு. ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் பார்லிமெண்ட்டில் எஸ் நீங்கள் பேசுங்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காய்ச்சி மூச்சு சத்தம் போடுறதை தவிர குறை சொல்லிட்டு இவங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தில் நீங்கள் மோடி அவர்கள் வந்து இதை பற்றி பேசணும், யார் பேச மாட்டான்னு சொன்னார். டெஃபினட்டாக ஹி வில் கம் அண்ட் கிவ் அ ஸ்டேட்மெண்ட் இன் பார்லிமெண்ட், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்கள என்ன பேசுகிறாங்க? வெங்கைய நாயுடு பிரதமர் வந்து விளக்கம் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிற கருத்து இல்ல ஏன் ஜெட்லி சொன்னார் இல்லையா, நிச்சயமா அவர் வந்து விளக்கம் கொடுப்பாருன்னு. விளக்கம் எப்ப நேரத்தில் இப்ப யார் கொடுக்க வேண்டுமோ அவங்க கொடுக்கணும். ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இஸ் நாட் தி ரைட் பர்சன் டு கிவ் தி ஆன்சரா. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்கு நிதி அமைச்சருக்கு அவருக்கு யோகியதே கிடையாதா? அவர் விளக்கம் தரேங்கிறார், அவரும் விளக்கம் கொடுத்து யாருமே கொடுக்கலன்னு இல்லை. டாக்டர் மன்மோகன் சிங் பேசி இருக்கின்றார். அடுத்த கொஞ்ச நேரத்தில் திரு ஜெட்லி அவர்கள் அவருடைய இன்டர்வியூ ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவர் பேசுவது வேறு. பட் ப்ளீஸ் லுக் அட் தி பெனிஃபிட்ஸ் தட் வில் அக்ரூ டியூரிங் தி லாங் டேர்ம் பீரியட் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லி இதெல்லாம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் வந்து பிரதமர் வந்து பேசணும் அப்படின்னு சொன்னா, பிரதமர் தான் 8ஆம் தேதி 8 மணிக்கு வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் தோன்றி இது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால அதே முக்கியமான விஷயத்துக்கு வந்து அவர் வந்து மீண்டும் இங்க கொடுக்கலாம் இல்லையா விளக்கத்தை? இல்லை அதுக்கு வந்து நிதி அமைச்சர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுன்னா அது சரி, நிதி அமைச்சர் கொடுக்கட்டும். ஆனால் பிரதமருக்காக இருக்கக்கூடிய அந்த பொறுப்பை ஏன் தட்டி கழிக்கிறார் என்று கேட்டால், இல்லை நீங்கள்லாம் பதுக்கல்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள், நீங்கள்லாம் கருப்பு பண முதலைகளுக்கு ஆதரவாக இருக்கு. இன்றைக்கு அவர் இன்னொன்று சொல்கிறார், எல்லாம் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வச்சுக்கோங்க, ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்கள், சில்லறை காய்கறி வியாபாரங்கள் கூட வந்து நீங்கள் பணம் இல்லாமலே நீங்கள் வந்து நேரடியாக பணம் இல்லாமல் அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்து வந்திருக்கு, பேடிஎம் அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறாரு. இப்போது நிறைய பேருக்கு செல்ஃபோன் வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் நிறைய பேர் செல்ஃபோன் வச்சுருக்காங்க. செல்ஃபோன் வைத்திருக்கக்கூடிய, நான் நடைமுறையாக இருக்கக்கூடிய இந்த சிக்கலை பற்றி சொல்கிறேன், செல்ஃபோன் வைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதை எடுத்து ஆன் செஞ்சு பேசுறதுக்கு தெரியும், ஆஃப் பண்ணி வைக்க தெரியும். நிறைய பேருக்கு மெசேஜே அனுப்ப தெரியாது. இதில் இவங்களுக்கு டவுன்லோட் அப்ளிகேஷன் பண்ணி அதை இறக்கி பதிவிறக்கம் பண்ணி அந்த பதிவிறக்கம் மூலமாக வந்து நான் பணப்பரிமாற்றம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி வந்து சாத்தியமாகும்? இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கு அவர் என்ன யோசனை சொல்றாருன்னா, தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ரூபா நாங்கள் இறக்குறோம், தன 86% இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு இருக்கும்போது அதே அளவுக்கு அல்லது குறைந்தபட்சம் 1/3 நீங்கள் அடித்து வைத்துக்கொண்டு இதை இறக்கி இருந்தால் ஒரு முன்னேற்பாடுள்ள ஒரு அரசுங்கிறது சரி. நீங்க எல்லாம் பொறுத்துங்கன்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? 50 நாளைக்கு சார். 50 நாள் இல்லை, முதல்ல ஒரு வாரம். நீங்க முதல்ல ஒரு வாரம் சொன்னீங்க, ஒரு வாரம் வந்து 2 வாரம் சொன்னீங்க, 50 நாள் சொல்றீங்க. 50 நாள்ல நீங்க ஆனால் 50 நாள் என்று நீங்க சொன்னாலும் கூட இங்க வெளியில என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது வந்து மார்ச் மாதம் வரைக்கும் இருக்குன்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இது வந்து கண்டிப்பா மே மாதம் வரைக்கும் இருக்கும், ஒரு 6 மாதங்களுக்கு நீங்கள் அவசியமாக இருக்கணும். அதாவது நாளொரு பேச்சு, ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு மாதிரி பேசி இந்த மக்கள் வந்து குழப்பிட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி,
பிரதமர் நேரடியாக வந்து விளக்கம் சொல்லணும்னா இல்லை நிதி மந்திரி சொல்லுவார், நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முக்கியமான பிரச்சனை. இது மிக முக்கியமான பிரச்சனைங்கிற காரணத்தினால தான் நீங்கள் வந்து முதல்ல வந்து சொன்னீங்க, டிவியில் பேசுகிறீங்க, எல்லாத்துலேயும் பேசுகிறீங்க, ஆவேசமாக வந்து பெரிய போஸ் கொடுத்து அந்த எதிர்க்கட்சிகள் மேலே பெரிய குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி பண்ணுறீங்க. ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு பதில் சொல்லணும் இல்லை. பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அவங்க மேலே குற்றச்சாட்டுறதும் இவங்க மேலே குற்றச்சாட்டுறதும் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய பலகீனமே தவிர வேறு என்ன இது? வரி வந்து கிட்டத்தட்ட 60% மேலே கணக்கில் காட்டாத பணம் வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டால் 60% அளவுக்கு வந்து வரி விதிக்கப்படும். அதே மாதிரி 4 வருடங்களுக்கெல்லாம் வந்து பணம் எடுக்க முடியாதுங்கிற கட்டுப்பாடுகள்லாம் வந்து விதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் முன்கூட்டியே சொன்னால் வங்கிகளில் பணம் வந்து டெபாசிட் செய்யப்படுமா? அதே மாதிரி ஜன்தன் கணக்குகளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 65,000 கோடி ரூபாய் வரைக்கும் டெபாசிட் செய்யப்பட்டிருக்கு. அது வந்து நீங்கள் நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 45,000 கோடி, அதன் பிறகு ஒரு 25,000 கோடி வரைக்கும் வந்திருக்கு. இப்போ 25 கோடி கணக்குகளை வந்து அரசால ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கான சூழல்லாம் இருக்கா? இப்போ நீங்கள் பதுக்கக்காரர்கள் மீது நடவடிக்கை அப்படின்னு வருகிற போது ஏதோ ஒரு வழியில திரும்ப திரும்ப அவங்க வந்து இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தி தானே இருக்கிறாங்க. இப்போ அவங்க மீது அரசு நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கா? நிச்சயமா. நீங்க எனக்கு தெரியும் பல பேர் பணத்தை அதிகமாக கட்டியிருக்கிறான்னு இப்போயே நோட்டீஸ் வந்துட்டுருக்கு. இந்த டேட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களா, அந்த டீடைல்ஸ் எங்களுக்கு வந்திருக்குன்னு. ஆகவே நேரடியாக 8ஆம் தேதி அறிவுக்கு பிறகே நோட்டீஸ் வந்திருக்கு. ஆமாம், நான் இப்போ ஐ எம் டெல்லிங் யூ சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் ரிசீவ்ட். அவங்க தே ஆர் கோயிங் டு கிவ் எக்ஸ்பிளனேஷன். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆகவே இதெல்லாம் நான் நடக்கிறது இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய பணத்தை யாரெல்லாம் ஜன்தன் கணக்கில் போட்டாங்கன்னா அதுவும் நிச்சயமாக இப்போ நீங்கள் 65,000 கோடின்றீங்க, அது வரப்போகிறது. அடுத்த 3வதாக டாக்ஸு ரொம்ப தெளிவாக 30ஆம் தேதி வரைக்கும் நான் டைம் கொடுக்குறேன், செப்டம்பர். அதற்கு பிறகு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தூக்கம் வராது, நீங்கள் வந்து யூ வில் டெஃபினெட்லி லூஸ் ஸ்லீப் அப்படிங்கிற மாதிரி திரு மோடி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொன்னாங்க. அதை தொடர்ந்து 200% வரைக்கும் கூட அந்த பெனல்ட்டி அதெல்லாம் கூட போடலாம், எக்ஸஸாக இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு போடலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராபப்ளி 50% டேக்ஸும் அந்த அடுத்த 4 வருஷத்துக்கு அந்த பணத்தை எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது 25%, மீதி 25% நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது அப்படின்னா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% வரும் அந்த அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் இந்த 4 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்துனீங்கன்னா. ஆகவே இது வந்து நியாயமானது தான். இது மாதிரி நடவடிக்கைகள்லாம் இருக்க போகின்றது என்பதே செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு வரைக்கும் நீங்கள் தயவுசெய்து அதுக்குள்ளே முடிச்சிருங்க. இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தூக்கம் வராது. யூ வில் டெஃபினெட்லி ஃபைண்ட் a lot of difficulties. அரசால ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. பதுக்கி வைத்திருப்பவர்கள், கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பவர்கள், அதுல குறைஞ்ச பணமாவது வேணும்னு அவங்க விரும்பினாங்கன்னா அதை டெபாசிட் பண்ணி தான் ஆகணும். இல்ல முழு பணமும் போட்டுன்னு விட்டாங்கன்னா அவங்க டெபாசிட் பண்ண முடியாது. எப்படி பார்த்தாலும் அரசுக்கு அது லாபம், வங்கிகள் மூலமாக அது கண்காணிக்கப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, வங்கிகள் மூலமாக நீங்கள் வந்து கருப்பு பணத்தை கண்காணிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. சரி, அன்றைக்கு இரவு, அதாவது 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி பேடிஎம் அந்த கம்பெனிலேருந்து 7 மணிக்கே முழுமையாக வந்து ஒரு விளம்பரம் வந்து கொடுத்தாங்க. எல்லோரும் வந்து பேடிஎம் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணி அடுத்த நாள் அறிவிப்போடு சேர்ந்து இதுவும் வருது. ஒன்று, அன்றைக்கு இரவு பல இடங்களில் தங்கமாக பணத்தை மாற்றினார்கள். ஒவ்வொரு இடங்களையும் பல அந்த பழைய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து விட்டு புதிய ரூபாய் நோட்டுகளை நீங்கள் கொடுப்பீர்களா, இதுக்கு 30% கமிஷன், 20% கமிஷன் என்று ஆங்காங்கே புதிய இடைத்தரகர்கள் நாங்கள் இந்த அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர்கள் என்று சொல்லிக்கொண்டு அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மாதிரியான நடவடிக்கையை நீங்கள் சரியான அளவில் எடுக்கிறீர்கள், அது நடவடிக்கை பொதுமக்களை எந்த அளவில் பாதிக்கின்றது என்பதை வந்து நம்ம பார்க்கணும். ரொம்ப பொதுமக்களை பாதிக்குது, ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னால் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு பொதுமக்களுடைய ஆதரவை நீங்கள் எந்த வகையில் வந்து நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்றதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. ஆக இவங்க வந்து 25 கோடி ரூபாய் வந்து வருது, ஒரு குறைந்தபட்சம் 25 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணல, 25 லட்சம் டெபாசிட் செய்கிறார்னு சொன்னால் அதுக்கான கணக்கு காட்டுங்கன்னு சொன்னால் கணக்கு காட்டிட்டு அவங்க கருப்பு பணம் அப்படியே தான் இருக்கும். அதுக்கும் மோடி விளக்கம் கொடுத்துல 25 தேர்தலுக்காக பெறுவதற்காக நாங்க இந்த விஷயத்தை செய்யல, நாட்டு நலனுக்காக தான் பண்ணியிருக்கோம், இதை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து ஆதரிப்பாங்க அப்படிங்கிற கருத்தை தான் அவர் வந்து எல்லோரும் ஆதரிச்சாங்க. 1970 நேரம் குறைவா இருக்கிறதுனால இந்த செக்மெண்ட் நிறைவு செய்யறோம். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு. ஜல்லிக்கட்டுக்காக திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அக்கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. வரும் பொங்கல் விழாவின் போது ஜல்லிக்கட்டு போட்டியை மத்திய மாநில அரசுகள் நடத்தாவிட்டால் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் சொல்லியிருக்காரு. சென்ற ஆண்டும்
ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்படும் அப்படின்னு மத்திய அரசு சார்பாக உறுதி கொடுக்கப்பட்டது. இந்த ஆண்டு என்ன சூழல்? அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணுங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு விருப்பம் தான் இருக்குது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு நடக்காததுக்கு முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். 2011 ஜெயராம் ரமேஷ் வந்து இந்த காட்சி பட்டியலில் இந்த காளையும் சேர்த்தத்தினுடைய விளைவு இவ்வளோ பிரச்சனை, அது பெரிய பூதாகாரமாக ஆகிவிட்டது. அப்போ யார் ஆட்சியில் இருந்தாங்க? இவங்களுக்கு தார்மீக உரிமை எந்த விதமான ரைட்டும் கிடையாது. அதை பேசுவதற்கு யோகியதை இல்லாதவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நான் வந்து ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு போராட்டம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இது ரொம்ப டோட்டலி அன்அக்செப்டபிள். இது வந்து இவங்களுக்கு அந்த தார்மீக உரிமையோ அல்லது எந்த விதமான உரிமையோ கிடையாது. இரண்டாவதாக, அதே நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், போன வருஷத்தில் இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டால் இது செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியாச்சு. இப்பொழுது அந்த செக்ஷன் 22 சப்செக்ஷன் 2 அதற்கு பிறகு ஒரு மூன்றாவதாக சப்செக்ஷன் 3 என்று ஒன்று இன்சர்ட் பண்ணுறதுக்கு கிளியர் பண்ணியாச்சு. என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஜவடேகர் அதை கிளியர் பண்ணியிருக்கார். ஆகவே அது என்ன சொல்கின்றன, இது வந்து இன்னும் பெரிய கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ்லாம் வந்துள்ள இந்த மாதிரி ஒரு அந்த சட்டத்தில் மாறுதல்கள் ஏற்படுத்தப்பட்டால் இதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அது வந்து ஆல்ரெடி மத்திய அரசு இந்த பில்லை டிராஃப்ட் பில் இஸ் ரெடி. இப்போ இவங்க பாராளுமன்றத்தை முடக்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த பில்லு வருமா அப்படிங்கிற அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இல்லைன்னா டெஃபினட்டாக மத்திய அரசு கொண்டு வந்துடும். இந்த வர பொங்கலில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு நடக்குங்கிறதுல ஒரு விதமான ஐயப்பாடுமே கிடையாது. ஆனால் இவ்வளோலாம் நாம் பண்ணி கொண்டிருக்கோம். இந்த மாதிரி இடியாப்ப சிக்கலை ஏற்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இது பேசுவதற்கு அவங்களுக்கு எஜிடேட் பண்ணுவேங்கிறது சொல்வது எந்த விதத்தில் அவங்களுக்கு நியாயமும் கிடையாது, தர்மமும் கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த ஆண்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. ஒரு சட்டம் ஏற்கனவே அமலாகிவிட்ட நேரத்தில் ராமசுப்ரமணியன் சார் சொன்னது போல் காட்சி பொருளாகப்பட்ட அந்த சட்டத்திலே காளைகளையும் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை வந்து கண்டிப்பாக வந்து கோர்ட் வந்து ஏற்றுக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. எதிர்பார்த்தது போலவே உச்சநீதிமன்றம் போனது அது செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதாவது திமுக காரர்களை இவர்கள் வந்து குற்றம் சாட்டுவதற்கு அவர்கள் மீது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து சொல்கிறாங்களோ அதை விட ஒருபடி அதிகமாகவே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மேலே குற்றம் சாட்டுவதற்கு வந்து அதிகமான அளவில் வந்து உரிமை இருக்குது எல்லோருக்குமே. ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு இப்போ இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம், அதை வந்து அந்த சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வருவதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம், இது அடுத்த முறை பாராளுமன்றத்தில் நிறைவேறும் என்று சொல்லுகிறார்கள, இதை ஏன் கடந்த ஆண்டை இவர்கள் செய்யவில்லை? எதற்காக நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்று குட்டு வாங்க வேண்டும்? திமுகவை எதிர்த்து கை நீட்டக்கூடிய ஒரு விரலை நீட்டக்கூடியவர்கள் மட்டும் மற்ற 4 விரலை இவர்களை நீட்டி கொண்டிருக்கிறது. அதற்கு என்ன பதில்? அதே ஜல்லிக்கட்டு நடக்கணுமா நடக்கக்கூடாதாங்கிறது வந்து அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு அதில் 2 கருத்துக்கள் இருக்குது, அது வேறு. ஆனால் கூட ஏன் இதை மலிவான அரசியலாக பிஜேபி சேர்ந்து நடத்துகிறது? பொன்னார் ஒன்று சொல்லுகின்றார், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எச்சராஜா ஒன்று சொல்லுகின்றார், அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஒன்று சொல்லுகின்றார், கீழே இருக்கிறவர்கள் ஒன்று சொல்லுகின்றார்கள். ஒரு இடத்துல வந்து சட்டம் வந்ததற்கு பிறகும் அதில் சேர்ந்து விட்டதற்கு பிறகு ஒரு புதிதாக நோட்டிஃபிகேஷன் போட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் செல்லாது என்று அறிவித்ததற்கு அப்புறம் குட்டு வாங்கி கொண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொன்னால் நீங்கள் கொண்டு வாருங்கள், அதற்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம். நீதிமன்றம் இந்த முறை விசாரணையில் கூட கடுமையான விமர்சனங்களை வந்து முன்வைத்திருக்கு. இப்போ ஒருவேளை நீதிமன்றம் அனுமதி வழங்காத பட்சத்தில் மத்திய அரசு என்ன செய்ய போகிறது? இது வந்து இப்போ ஆஸ் இட் இஸ் எப்போ கடுமையான விமர்சனம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய சட்டம் என்ன சொல்லுகின்றது அப்படிங்கிறது தான் ஆய்வு செய்யப்பட்டது. இது வந்து கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. அண்ட் மோரோவர் இதை வந்து ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தான். இல்லை, விமர்சனங்கள் சட்டம் பற்றினது கிடையாது, போட்டி பற்றின விமர்சனம். அதை தான் சார் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் எனக்கு தெரிகிறது. போட்டியை நடத்துறது, அந்த குரூயல்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுங்கிற மாதிரி அவருங்க சில காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னபோது அதுக்கு எதிரான கருத்தை வந்து மத்திய அரசு தெரிவிச்சது நீதிமன்றத்தில். அது மாதிரி இப்போ நீதிமன்றம் ஒருவேளை அனுமதிக்கலைன்னா அதுக்கு எதிரான நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்து ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துமா? சார், இது வந்து கான்ஸ்டியூஷன் படி அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எல்லாம் தேவையே கிடையாது. இதுக்கு இந்த சட்டம் இருக்கின்றது 1960ஆம் வருஷம் போடப்பட்ட சட்டம். அதில் நான் சொன்னது போல் இந்த 3வது
ஷரத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. தட் வில் பி அப்பீல்டு. அதே நேரத்தில் நண்பர் சொன்னது போல் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாரும் ஆளுக்காள் ஒன்று பேசுகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தமிழிசை ஒன்று பேசுகிறாங்க, இப்போ திரு பொன்னார் அவர்கள் ஒன்று பேசுகிறாரு, அப்புறம் வந்து திரு ஹெச் ராஜா ஒன்று பேச, எல்லாருமே வேணும்னு சொன்ன யாராவது வேணும் ஏன்னு நீங்க சேர்த்துக்காத ஒரு சொல்றாங்க. திரு இல கணேசன் எல்லாரும் எவ்ரிபடி வாண்டட் ஜல்லிக்கட்டு இது வந்து பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அவங்களாம் ஒண்ணுமே சொல்லலைங்கிறது அது எந்த நண்பருக்கு நன்றாக தெரியும். அது அவர் மனசாட்சியை தொட்டு சொல்லிட்டு அவங்களாம் வேண்டாம்னு சொன்னாங்களா? வழக்கறிஞர் அடிப்படையில் நான் கேட்கிறேன், வழக்கறிஞர் அடிப்படையில் கேட்கிறேன். இப்போ அரசாங்கம் ஒருவேளை இது மாதிரியான சட்ட திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான சூழல் ஏற்படுமா? நிச்சயமாக ஏற்படாது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஒரு சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு தான் வந்து மாநில அரசாங்கம் இருக்கிறதே தவிர அதை மீறி நடத்துவதற்கு அல்லது அதை அனுமதிப்பதற்கு வந்து சட்டம் வந்து அனுமதிக்காது. தமிழ்நாடு அரசாங்கம் அதை வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவங்க சொல்லலாம், இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி குரல் ஒன்று தான், டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரர்களுடைய குரல் வேறு தான். அங்கே இருக்கக்கூடிய மேனகா காந்தி அவர்கள் சொல்லட்டும் இங்கே நடக்கணும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிற எதிர்க்கட்சிகளுடைய நிலைப்பாடு, எதிர்க்கட்சிகளுடைய குரலை எப்படி புரிஞ்சுக்கிறது? எதிர்க்கட்சிகள் வந்து அவர்கள் எதிர்க்கட்சிகள், அவங்க அப்படி தான் பேச முடியும். வேறு எப்படி பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆமாம் இல்லை நல்லது அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அவங்க அப்படி தான் பேச முடியும். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து போன 8 மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மண்டியிட செய்திருக்கிறாங்க அப்படின்னு மீனவர்கள் தரப்புல குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு. மீன்பிடி உபகரணங்கள், மீன், நண்டு இதெல்லாம் பறிச்சிருக்கிறாங்க. இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் தான் மீனவர்கள், அதிகாரிகள், அமைச்சர்கள் தரப்புல, இரு நாட்டு மீனவர்கள் தரப்புல, அதிகாரிகள் தரப்புல, அமைச்சர்கள்லாம் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடந்தது. அப்ப இலங்கை தரப்புல இருந்து உறுதிமொழி கொடுக்கப்பட்டது, இனிமேல் தாக்குதல் நடத்தப்படாதுன்னு. இப்போ தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, எப்படி பார்க்கிறது? சார், இது வந்து பிஜேபியின் கருத்து அல்ல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா முந்தானா தான் நான் ஸ்ரீலங்காலேருந்து வந்தேன். அங்கே ஒரு 7 நாள் நாங்கள் தங்கியிருந்தேன். பலதரப்பட்ட மக்கள் இன்க்ளூடிங் இந்த ஃபிஷர்மேன் அங்கே இருக்கிறவங்கள்ட்டையும் நான் பேசினேன். அங்கே என்ன சொல்கிறான்ற இது மாதிரி தான் பல நேரங்கள் சொல்லுகின்றார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த எல்டிடி பிரச்சனையினால் 2009 வரைக்கும் எங்களால் எந்த விதமான கடலுக்கு போய் எந்த மீன்பிடி தொழிலே எங்களுக்கு நாசமாக போயிடுது. ரொம்ப சாதாரணமான வலைகளை வச்சுட்டு இருக்கோம், சாதாரணமான படகுகளை வச்சுட்டு இருக்கோம். எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில் இப்போ தான் ஓரளவு ஏதோ ஜீவனாம்சத்துக்கு இந்த மீன்பிடி தொழிலில் மறுபடியும் வந்திருக்கிறோம் என்றால், உங்கள் ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப மோஸ்ட் மாடர்ன் போட்ஸ் எல்லாம் வச்சுருந்து விடியார்த்தால் 4 மணிக்கே உள்ள அதுக்குள்ளேயே வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வாரிண்டு போய்டுறாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? எங்களுடைய வாழ்க்கையை அழிஞ்சு போய்ட்டு முன்னாடியும் அந்த மாதிரி நிலைமை இருந்து இப்பவும் அப்படிப்பட்ட நிலைமை தான் இருக்குது. அப்படின்னா எங்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு இருக்கின்றது? எங்களுடைய எப்படி நாங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநாட்ட முடியும்? ஜீவம் நடத்துறது எப்படி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து உண்மையாக பேசுகின்றதாக எனக்கு தோன்றுறது. ஏன்னா நான் நிறைய பேர்ட்ட நான் கலந்து பேசினேன். இது வந்து நியாயமாக இருக்கிறது. இவங்கெல்லாம் வந்து என்ன இவங்க சொல்கிறாங்க, அங்கே அடித்தாங்க உழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு முக்கியமான செய்தி எனக்கு அங்கே கிடைச்சது என்னென்னா, இந்த மாதிரி அவங்களுடைய இடத்துக்கு ஸ்ரீலங்கன் ஏரியா அந்த சீக்கு போகின்ற இவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். அந்த ஸ்ரீலங்கன் போலீஸ் ரோந்து படையில் நிறுத்திடுறாங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர்களை இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மீனவர்கள் அவங்களை நிறுத்தாமல் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, மிகப்பெரிய அளவுக்கு ட்ரக்ஸு இங்கேருந்து கடத்தப்படுகின்றதாம். அது வந்து ஜாஃப்னா பக்கத்தில் போயிட்டு அது கொழும்பு வரைக்கும் போயிட்டு, சார் இது வந்து எங்களுடைய கலாச்சாரத்தையே அநியாயமாக அழிச்சிடும் போல் இளைஞர்கள் ரொம்ப பாதிக்கப்படும் நிலைமையில் வந்து கொண்டிருக்கின்றது. இது மீன் பிடிக்கிறதுங்கிறது தப்பு, அது எங்கள் ஊரில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, எங்களால் அவங்களோட எழுத்து போராட முடியலைங்கிறது ஒரு விஷயம். ஆனால் எங்களுடைய கலாச்சாரம், வாழ்வு, இளைஞர்களுடைய லைஃப் எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் நிறையா உள்ளே வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு இவங்க இந்த இலங்கை கடற்படை பீப்புளெலாம் காசு வாங்கிட்டு உள்ளே விட்டுறாங்க. இது வந்து எங்களுடைய மிகப்பெரிய இளைஞர்களையும் பொதுமக்களையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு நடந்து கொண்டிருக்கின்றன இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆகவே இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய எல்லை பகுதிக்குள்ளேயே நடந்திருக்கிறது. சார் இவங்க இப்ப இப்படிதான் சார் பேசுறாங்க. இலங்கை கடற்படை தான் வந்து தாக்குதல் இந்திய எல்லை பகுதிகளுக்குள்ளேயே மீனவர்கள் வந்து தாக்குதல் ஈடுபட்டு. அதுதான் சார் இவங்க இப்படிதான் சொல்லுங்க. இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இப்படி இருக்கு சார், அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு சார். இல்ல அதை கேட்போம். அத்துமீறி நீங்க மீன் பிடிக்கிற போது நீங்க வந்து அவங்களை வந்து கைது செய்யறது, நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறது, படகுகளை பறிமுதல் செய்யறதுங்கிறத வந்து அவங்க செய்யறாங்க. ஆனா தாக்குதல் நடத்தப்படுகிறது, மீனவர்களை வந்து தாக்குறாங்க, மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. நான் திரும்பி இல்லை, இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தி, இந்திய கடற்படைக்குள் இலங்கை
அரசாங்கத்தினுடைய அந்த நேவி உள்ளே புகுந்து நம்முடைய மீனவர்களை தாக்கி இருக்கிறது தான் எனக்கு செய்தி. நண்பர் ராமசுப்ரமணியன் சொன்னது வந்து முழுக்க முழுக்க இலங்கை மீனவர்களை போய் பார்த்துட்டு அந்த பாதிப்பிலிருந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து ஒப்பிக்கிறாரு. நான் அதை வந்து இல்லை நீங்கள் அதான் அவங்க சொன்னதை சொல்லியிருக்கீங்க, உங்களுடைய கருத்தாக சொல்ல. ஏன்னா நீ தான் முதலே சொல்லிட்டீங்கன்னா நான் பிஜேபி சார்பாக பேசலை, நான் தனியாக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதில் அவுட் ஆஃப் இதில் வந்துட்டீங்க நீங்கள். எனக்கு இருக்கக்கூடியது 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சர்வேல 565 மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை சுட்டிருக்கின்றது. என்றைக்கு சொல்கிறாங்கல்ல திடீர்னு வந்து எங்களை வந்து இதை கடத்திட்டு போகிறாங்க, போதை மருந்து கடத்தி, இதை மாதிரி வந்து தமிழக மீனவர்களை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லாடல் வந்து வேறு எப்பவுமே எந்த விவாதத்திலும் யாரும் வந்து பயன்படுத்தலை. நான் சொல்கிறது என்னென்னா, இந்திய கடற்பகுதிக்குள் வந்து இவர்கள் வந்து அத்துமீறி நமது மீனவர்களை தாக்குகிறார். இந்திய மீனவர்கள், ஏன்னா தமிழக மீனவர் கூட நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா இந்திய மீனவர்களை இவர்கள் தாக்குகிறார்கள். இதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? கடந்த வாரமோ அதற்கு முந்தைய வாரம் 2 வாரங்களுக்கு முன்பு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலே எந்தவித உடன்பாடும் எட்டப்படவில்லை. ஆனாலும் கூட நாங்கள் தாக்குதல் நடத்துவதில்லை என்று ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டால், அதிலே முக்கியமாக இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதில்லை என்று சொன்னதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கின்றது. ஆனாலும் கூட இந்த தாக்குதல் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் இருந்த காலத்தில் அடிக்கடி இப்படி தாக்குதல் நடத்தும்போது ஒரு வார்த்தை சொன்னார், யார் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ அவர்களை இந்திய கப்பற்படை மூலமாக இல்லாமல் அவர்கள் வரவில்லை என்றாலும் தமிழ்நாட்டு போலீஸ் மூலமாக அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துவோம் என்று சொன்னதற்கு பிறகு அங்கே பெரிய பெரிய தாக்குதல்கள் நடைபெறாமல் நின்றது. எம்ஜிஆரை போன்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய அரசாக இந்த தமிழக அரசு இல்லாத காரணத்தினால் இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. போதாக்குறைக்கு ஆட்சியில் இல்லாத போது ஒரு பேச்சு, ஐயோ மீனவர்கள் தாக்குகின்றார்கள் என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சி அவருடைய மீனவர் அணியை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமும் மற்றும் செய்வார். ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நியாயம் பேசுவார்கள். அங்கே சுஷ்மா ஸ்வராஜ் போகும்போது, இங்கிருந்து போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அங்கிருந்து வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவார். இதுதான் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக மாற்றம் பெற்று வருகின்றது. இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் என்று சொன்னால் கூட ஆஹா தேசியவாதத்திலிருந்து பிரிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இந்திய தமிழக மீனவர்கள் படக்கூடிய இன்னல்கள் களையப்பட வேண்டும் என்பதில் 2 கருத்துக்கள் கிடையாது. ஆனால் அத்துமீறி தாக்குறார். இதற்கு முன்பு சொன்னதெல்லாம் இங்கே இருக்கிறவங்க அங்கே போய் மீன் பிடிச்சிட்டாங்க, எங்களுடைய மீன்களை வந்து அள்ளி கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னார். ஆனால் இப்பொழுது இந்திய பகுதியிலே மீன் பிடித்து கொண்டிருந்தவர்களை இலங்கை கடற்படை வந்து தாக்குதல் நடத்துகின்றது என்று சொன்னால் இதைவிட ஒரு வெட்கக்கேடானது. வெளிநாட்டு கொள்கையிலே மிக மோசமான அளவில் முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம். இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நான் சொல்லுகின்றேன். இப்போ நண்பர் சொல்லும்பொழுது ஒன்று சொன்னார், இப்போ என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதுக்கு அதை ஒத்துண்டார் அவர். அதே நேரத்தில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் நான் சொன்னேன், இவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் உண்மைன்னு என்ன இருக்குது? இது எல்லாத்தையும் நாம் பேசுறது பத்திரிகை செய்தி, அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகள், இதை வச்சு தான் சொல்கிறோம். உண்மையாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நல்ல உறவு வேணும்னு 2 பேருமே பேசுகிறாங்க. இங்கே கூடி பேசி விட்டு அவங்க எந்த விதமான உடன்பாடு இல்லாமல் மறுபடியும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. 2 நாட்டிலையும் இருக்கக்கூடிய அமைச்சர் ரீதியாக பேசுகின்றார்கள். இவர் சுஷ்மா ஸ்வராஜை பற்றி பேசி கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவங்கள விட ஒரு பிரமாதமா இந்த மீனவர் பிரச்சனையை கையாண்டது யாருமே கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இலங்கை கிட்ட வந்து காங்கிரஸ் அரசாங்கம் ரொம்ப மென்மையான போக்க கையாளுது. பிஜேபி ஆட்சிக்கு வந்தா ரொம்ப கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கடந்த 2.5 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான நடவடிக்கைகள்? முதல் பாயிண்ட், நீங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கூட அங்க இருக்கக்கூடிய அதிபர்கள் பிரதமர்களுடைய வருகை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு இல்ல. ஆனா பிஜேபி ஆட்சி காலத்துல ரொம்ப அதிகமான போக்குவரத்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அதிபர்கள் வராங்க, அதிபர் வராரு, அது மாதிரி பிரதமர் வராரு, அதிகாரிகள் தரப்புல பேச்சுவார்த்தை அடிக்கடி நடக்குது. அப்ப இந்த அளவுக்கு உறவு இருக்கிற போது ஏன் இந்தியாவால ஒரு வலிமையான ஒரு இதை கையாள முடியாம போகுது? சார், ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி என்ன நடந்ததுன்னா, இந்த சூடு செத்து போறது அப்படிங்கிற மீனவர்கள் இப்ப ஏதாவது உண்டா? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு யாராவது ஒரு மீனவன் சுட்டு செத்து போனான் அப்படின்னு ஏதாவது உண்டா? கிடையாது. எல்லா மீனவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு இருக்கின்றது. அதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி விட்டாது. 2வது, இவங்களுக்கு அந்த அவங்க ஏரியாவில் போகாத அளவுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க என்ன பண்ணணும், டீப் சி ஃபிஷிங் பண்ணணும். இவங்கள்ட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, இவங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, நிறையா கடன் கொடுக்கறதுக்கு இந்திய அரசு முன் வருகின்றது.
அதை விட்டுட்டு நான் வந்து ஈஸியா எல்லை இருக்கக்கூடிய தாண்டி மீன் பிடிக்கிறதுங்கிறது இரு நாட்டு மீனவர்களுமே பண்றாங்க. அவங்க வந்து அந்த வந்து இன்டர்நேஷனல் சி பார்டர்ங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாம போகுதுங்கிறதா அதுதான் இவங்களுடைய வாதம். விதவை விளக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்க நம்ம முழுக்க போட்டு முழுக்க நம்ம மீனவர்கள் தான் தவறு பண்றாங்க, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம எளிமையா அதை வந்து எளிமையாவே சொல்லல சார். ரெண்டு பேருக்கு பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை சார் ஒரு செகண்ட் சார், நான் என்ன சொல்றேன்னா எல்லாருக்கும் இந்த இங்கேயும் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அங்கேயும் இருக்கு. அதெல்லாம் நான் சுமூகமாக தீர்க்கப்பட வேண்டும். ஆனா முன்னாடி போல யாரையும் சுட்டு அந்த மாதிரி மீனவர்கள் யாரும் செத்து போகல. இரண்டாவதாக இப்ப பல முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நல்ல தீர்வு காண வேண்டும் என்ற முயற்சி கடுமையாக நடந்தது. மீனவர்கள் தான் போறாங்க, அதனால அரசு தரப்புல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? தமிழக மீனவர்கள் இதெல்லாம் செய்யறாங்க, அதனால மத்திய அரசால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. இல்ல அதாவது மத்திய அரசு ஃபெசிலிட்டேட் பண்றது. நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க. இப்ப சமீபத்தில் டெல்லியில் நடந்தது, இரண்டு பேரும் உட்காந்து பேசினாங்க. இந்த மாதிரி பல முறை பேசினா எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதை விட்டுட்டு நாம வந்து ஒருபடியா எது இவங்க சொல்றதே தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. நான் அதே நேரத்தில் அவங்க ஸ்ரீலங்கன் பீப்புள் சொன்னது அதுதான் கரெக்ட் அப்படிங்கறதையும் நான் சொல்லலை. ரெண்டுமே கேள்விப்படுற சமாச்சாரத்தை நான் பேசிக் கொண்டிருக்கேன். உண்மை எது இருக்குன்னு நாம போய் அங்க நிமிடங்கள்ல இருக்கோம் சார். உங்களுடைய கருத்து? இல்ல புதிதாக அவர்கள் வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. எந்த மீனவர்களும் அடிச்சவங்கள எங்கே அடிச்சதுங்கிறது வந்து ரொம்ப மோசமான ஒரு தாக்குதல். அதை வந்து ஆமா என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்து அவமானமா இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இலங்கை கடற்படை வந்து நம்முடைய கடல் எல்லையை தாண்டி வந்து அடித்து இருக்கிறார்கள் என்பது அங்கே இருக்க பிரச்சனை. இன்னைக்கு வந்து சாவே நடக்கலை, யாருமே சுட்டு சாகலை, எங்களுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்கேயுமே வந்து துப்பாக்கி சூடே நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ சித்திரவதைகள்லாம் வந்து துப்பாக்கி சூடு நடந்து செத்தாதான் அந்த பிரச்சனை வந்து பல முறை வந்து இந்த மாதிரி மீன்பிடி அந்த எல்லையை தாண்டி போகிறதும் அவர்கள் இந்த எல்லையை தாண்டி வரதும் அவர்களுக்கு அழைத்து வந்து ஒவ்வொரு முறை அந்த இந்திய அரசாக இருந்தாலும் இலங்கை அரசாக இருந்தாலும் சரி அவர்களை வந்து அந்த நீதிமன்றங்களில் நிலைநிறுத்தி அவர்களுக்கு அந்த தண்டனை வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து வேற, இப்போ இருக்கிறதுங்கிறது வந்து வேற. ஆக பேச்சுவார்த்தை நடந்ததற்கு பிறகு இது நடக்கிறதே. இதற்கு என்ன பதில் என்று சொன்னால், பாருங்கள் நாங்கள் வந்து அப்போ அன்னைக்கு சாகலை, நாங்கள் வந்து அன்னைக்கு தூக்கு மேடைக்கு போனவங்களா நாங்கள் வந்து மீட்டோம், இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இது ஒரு நியாயமான ஒரு பேச்சு இல்லை. பிரச்சனையை தீர்க்கவே இல்லை. தீர்ப்பதற்கு இவர்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து அந்த எண்ணமும் கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனையோ இல்லை உள்நாட்டு பிரச்சனையிலையோ தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும்போது எங்கேயோ ஒரு மீனவர் அவன் தமிழக மீனவர் தானே என்னமோ போட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விட்டேற்றியான மாற்றாந்தாய் மனப்பான்மை தான் இருக்குது. பாகிஸ்தான் தரப்புல யாராவது தாக்கப்பட்டா, இந்திய தரப்புல யாராவது தாக்கப்பட்டா அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை மீனவர்கள், அதுவும் தமிழக மீனவர்கள் அப்படின்னு வருகிற போது அரசு ஒரு மெத்தன போக்கோடு செயல்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு உங்களுக்கு இல்ல? இப்ப போன ஒரு 10 நாள் முன்னாடி அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லைன்னு நீங்க சொல்வது எவ்வளவு தவறுங்கிற சொன்ன. உங்களுடைய தொலைக்காட்சியில நீங்க காமிச்சிங்க 2 தரப்பட்ட மீனவர்களும் அந்த டெல்லியில போய் பேசி இருக்கின்றார்கள். அவங்களுக்கு இங்கிருந்து அங்கே செல்கின்றார்கள், அங்க பேசுகின்றார்கள். இதெல்லாம் ஃபெசிலிட்டேட் பண்றது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பண்றாங்க. இலங்கை தரப்புல உறுதிமொழி கொடுத்த பிறகும் தாக்குதல் நடக்குதே. இந்திய அரசு நடவடிக்கை எடுக்கல. அதாவது நீங்க போய் அதனால என்ன உடனே அவங்க மேல போர் தொடுக்க முடியுமா? என்ன நீங்க இப்படி பண்ணீங்களே, நீங்க சம் வயலேஷன் நீங்க இருக்குன்னா நாங்க வந்து வார்னிங்ஸ் எல்லாம் நிறைய முறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தூதர் அழைத்தாது பேசலாம். அழைத்து பேசலன்னு எப்படி நண்பர் சொல்ல முடியும் கேக்குறேன். இதுக்கப்புறம் 2 தரப்பையும் கூப்பிட்டு தான் பேசுறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது ஒரே செகண்ட் சார், நோக்கம் இனிமே தாக்குதல் நடத்தாம இருக்கணும், அங்க கொடுக்கக்கூடிய உறுதிமொழியை காப்பாற்றணும் தான். அது நடக்கலைங்கிறதா திரும்ப திரும்ப இல்ல. அதுதான் சார் நான் சொல்றது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்னன்னா, 2 தரப்பு மீனவர்களும் இந்தியாவை சேர்ந்தவர்கள், நீங்க தமிழர்கள் நம்ம சொல்லக்கூடாது, இந்தியர்கள். நண்பர் அழகா சொன்னாரு, 2 பேரும் உட்கார்ந்து பேசிதான் தீர்க்கணுமே. அல்லாது இதை வந்து நாம வந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி நம்ம குறை சொல்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது நடக்கின்ற காரணத்தினால் குறைந்தபட்சம் அந்த தூதரை அழைத்தாவது கண்டிக்குவாது செய்திருக்கலாம் என்பது என்னுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.